இன்னொரு 2025ல் எனக்கு நான் கைத்தட்டி சந்தோஷப்படுறதுக்கு ஒன்று இருக்குங்க. என்னன்னா, ஒரு பெரிய ஒரு கொடுமை ஒன்று நடந்தது. மக்கள் கூட்டமாக அலைமோதி உயிரிழந்த ஒரு பெரிய வேதனைக்குரிய ஒரு சம்பவமாக இருக்குது கரூர் சம்பவம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு ஒரு ஒரு ஒழுக்க நெறிமுறைக்கு வந்து அரசியல் கட்சிகள் வந்து இன்றைக்கி யாராக இருந்தாலும் என்ன ஆகியிருக்க வேண்டியிருக்கு, ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணாங்களான்னு கேள்வி கேட்குற அளவுக்கு கண்ணில் விளக்கண்ணு ஊற்றி பார்க்குற ஒரு பார்வை வந்திருக்கு. இது ஒரு சேஃப்டியான விஷயம். இதனால் பொதுமக்களுக்கு பல இன்னல்கள் வராமல் தடுப்பது. இதே மாதிரி பேனர் கட்டுறதுக்கும் கொடி கட்டுறதுக்கும் கூட இனி கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா இன்னும் சேஃபாக இருக்கும். இன்னும் நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா அது எப்படி கட்டுறாங்கன்னு தெரில, மரத்தோட உச்சி மேலே ஏறி போய் அந்த மரம் மேலே மரத்தில் வந்து காய்க்குதோ பழம் காய்க்குதோ இல்லையோ அரசியல் கொடியை கொண்டு போய் கட்டி விடுறாங்க. உயரமான கலை. அது யார் ஏறி பண்ணுறாங்கன்னு தெரில. பாவம் விழுந்துட்டாங்கன்னா உயிருக்கு ஆபத்தாக போகும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் சில தடைகள்லாம் வந்துச்சுன்னா சட்டங்கள் நல்லாயிருக்கும். 2025 ஒரு மிகப்பெரிய வேதனை கரூர் சம்பவம். ஆனால் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து ஒரு விதிமுறைகள் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே கையை கால கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? நமக்கும் வந்திருந்ததுன்னா இது தப்பு தான், இது எதாவது வராமல் இருக்கிறதுக்கு நாளைக்கு ஒழுங்குமுறைக்குள்ளே போயிடுவோம்ப்பா அப்படின்னு எல்லாரும் ஒரு ரைண்டுக்குள்ளே வந்துட்டாங்க. எல்லாரும் இதை ஒற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறதும் வந்துருச்சு. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறேன். 2026 தேர்தல் வருகிறது. அதனால் மக்கள் செய்திகளையும், செய்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்திகளையும், செய்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களையும் அலசி ஆராய்ந்து புத்தகங்களை படித்து சமத்துவ சமூகம், அமைதியை உருவாக்கக்கூடிய சமூகம், சேஃப் பாதுகாப்பான ஒரு சமூகம் உருவாகிறது. அதே மாதிரி மேம்பாடு, ஒரு ஹோலிஸ்டிக் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், வளங்கள், காடு, நீர்நிலை, இயற்கை வளங்கள் அழியாமல், மக்களுடைய உரிமைகள் போகாமல், ஒரு இன்க்ளூசிவான ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் எங்கே வருமோ அதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஆரோலி ஹில்ஸ்க்காக ஒரு போராட்டம் நடக்குது. அந்த மலையை நம்ம ஊரில் இல்லாதனால நம்ம கவனிக்காமல் விட்டுறோம் இல்லையா? இது நம்மளது இல்லை, எங்கேயோ இருக்குது அப்படின்னு நம்ம ஒன்று விட்டுறோம். ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை பற்றி பேசுகிறோம். நம்ம ஊர்லேயும் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை அசஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். இல்லை, அதுவுமே மோசமாக தான் இருக்குது. டெல்லி அளவுக்கு இல்லைனா கூட மோசமாக தான் இருக்குது. நம்ம அளவுக்கு தான் முன்னாடி டெல்லி இருந்தது அப்படிங்கிறதும் நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டு இதையெல்லாமும் மக்கள் சிந்திக்க வேணும். அப்போ எதுக்காக நம்ம உழைக்கணும், எந்த அரசியலை நோக்கி நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து சாமி வழிபாடு, கோவில், சர்ச்சு, மசூதி, இந்த உரிமைகள்லாம் நம்ம வந்து போராடணுமா? தண்ணி, காற்று, உணவு, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், இதை நோக்கி நம்ம வந்து போராடணுமா? இல்லை சாதியை தூக்கி பிடிக்கணுமா? இல்லை எனக்கு ஏதாவதுனா கூட இருக்கிறவங்க வந்து ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நட்புறவான சமூகத்தை உருவாகணுமா? இந்த கேள்விகள்லாம் நம்ம இளைஞர்கள் மனசில் யோசிச்சாங்கன்னா மாற்றம் நோக்கி வரும் அப்படிங்கிறது நம்புகிறோம். 2026 ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். ஸோ அதனால் எதிர்பார்க்கணும்.